Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. இது ரவை வச்சு நம்ம செய்ய போறோம். அதுக்கு 1 கப் ரவை, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் வெல்லம், கொஞ்சமா ஏலக்காய் பொடி, முந்திரி வந்து தேவையான அளவு எடுத்துக்கங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இப்போ நெய் காஞ்சதும் இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை அதில் வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு பொன்னிறமான கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினது நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கேசரிலாம் செய்யும்போது அதில் தேங்காயெலாம் போட மாட்டோம். இதில் தேங்காயெலாம் போட்டு செய்யறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. இப்போ திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், எவ்வளோ ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் அது கூடயே சேர்த்து வதக்கிக்கலாங்க. அடுப்பை வந்து லோவாக வச்சுட்டு நீங்கள் ரவையும் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரவை அப்படியே வதங்கட்டுங்க. ஒரு கேஸில் வானல் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா பாகுபாதம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ நம்ம வெல்லத்தை லைட்டாக கரைச்சிட்டு அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் எடுக்க போகிறோம். அதனால தான் லைட்டாக கொதிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வடிகட்டிக்கலாங்க. வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிடுதுங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதேமாதிரி ரவையும் நல்லா வதங்கிடுது. இப்போது ஒரு வடிகட்டி வச்சு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாகுபாதம் எதுவுமே கிடையாது. வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேங்க. இப்போ நம்ம வெல்லத்து தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா நல்லா கரெக்டான அளவு அது. திரும்பவும் மீதி இருக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து எல்லா தண்ணியுமே சேர்த்தாச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா மலர்ந்து வேகணும். அந்த ரவை நல்லா மலர்ந்து வேகும்போது உங்களுக்கு சூப்பராக வெந்திருக்கும். இந்த டைமில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கேசரிலாம் பார்த்திங்கன்னா ரவை சர்க்கரை சேர்த்து செய்வாங்க. இப்போ இதில் வெல்லமும் சேர்த்துருக்கோம், அதுக்கு இல்லாமல் தேங்காயும் சேர்த்துருக்கோம். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா நெய் வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கேசரி செய்வதோட நீங்கள் இது அடிக்கடி செய்வீங்க, டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. சாப்பிடும்போது நல்லா கோவில் பிரசாதம் மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.